இந்த நகைச்சுவை நிஜமாவே உங்களுடைய படத்துல பெரிய ஸ்ட்ரென்த்து. ம். நான் பல நிகழ்ச்சியில அத பத்தி சொல்லியிருக்கேன். காமெடி எழுதினா போதும், அதுக்கு மிகப்பெரிய நட்சத்திரங்கள் தேவையில்லைன்னு நிரூபிச்ச ஒரு முக்கியமான இயக்குனர் நீங்க. கதை யோசிக்கும் போதே வரும் அதான். அப்புறம் ஸ்பாட்டில் நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன்னா காமெடி மட்டும்தான் இம்ப்ரூவைஸ் பண்ணுவேன். ம். ஸ்பாட்டில் அந்த நான் காமெடின்ட்ட சொல்லி சீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இப்படி இப்படி மாடுலேஷன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி இப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எல்லாம் பண்ணிட்டு ஒரு மானிட்டர் பார்க்கும்போது காமெடி ஏதாவது பெட்டர்மெண்ட் சொன்னாலும் நான் ஏற்றுப்பேன் 100%. எந்த ஈகோவும் எனக்கு கிடையாது. அதே நேரத்தில் அவர் அது நமக்கு ஒட்டாது, சிரிப்பு வராது அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா வேணாங்க அப்படின்ட்டுருவேன். அப்புறம் அதை மீறி அவங்க பேசுனாங்கன்னா ஓகேன்னு சொல்லி கட் பண்ணிட்டு இது படத்தில் இருக்காதுன்னு நான் சொல்லிடுவேன். அங்கே போய் சொல்லிடுவேன், நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடாதீங்க, இது படத்தில் இருக்கவே இருக்காது. டப்பிங்லேயே இப்போ அதுக்கு முன்னாடியே கட் பண்ணிடுவேன். அது எனக்கு தெரியும். ஏன்னா பேசிக்கலாக நான் வந்து இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா நான் காமெடி படம் தான் பண்ணுவேன்னு நினச்சாங்க. ஓ! ஏன்னா இப்போ எனக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கொஞ்சம் அப்போ ரொம்ப உண்டு. இப்போ நிறைய சொந்த பிரச்சனைகளால் நமக்கு ஹியூமர் சென்ஸே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போது நிறைய இருக்கனால நான் என்னுடைய டைரக்டர்ஸ் எல்லாருமே நான் அதில் அப்படி தான் படம் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க.